ஆர்சிபிக்கு வந்து பிடிச்சதுதான் பிடிச்சான், புளிய மரம் பிடிச்சான். நான் வந்து மாமாக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். மும்பை வந்து வில் ஜாக்ஸையும் டிம் டேவிடையும் வித்தப்ப எழுந்து வந்து கை கொடுத்தாங்க. இப்ப அந்த விஷயம் ஏன்னு சொல்லி மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா டிம் டேவிட வந்து வச்சிருந்தது காரணமே தெரியும். ஹார்ட்கோர் மும்பை ஃபேன்னா ஒரு பொலாட வந்து வெளியே விட்டு டிம் டேவிட் வச்சாங்க. அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி பெருசா வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அந்த 2-3 வருஷத்துல. அந்த ரிட்டர்ன்ஸ் மொத்தம் வட்டி முதலமா சேர்ந்து இப்ப ஆர்சிபிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. போடுற இடம்லாம் முரட்டு அடி நம்பர் 4ல. ஸோ டிம் டேவிட், ஜேகே பத்ரன் சொல்லிட்டு பயங்கரமான டேலண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இருக்க ஒரே ஹெட்டேக் வந்து ஜார்ஜ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ஒரு ஃபாரின் பவுலர் நுவான் துஷரா வச்சிருந்தாலுமே ஒரு ஹெட் த டெக் பவுலர் லைக் ஜாக்கப் டஃபி அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து நிறைய போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஹிட் டெக் பவுலர்ஸ் தான் வந்து ஹேசல்வுட் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹேசல்வுட் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணனாலே அப்படிதான். அண்ட் புவனேஸ்வர் குமார் வந்து மைட் பி இந்த யூபி லீக்ஸ்ல பெருசா அந்த ஸ்மாட்லயும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு பேக்கப் பவுலர் மாதிரி ரெடி பண்ணா கொஞ்சம் டீம் வந்து டீமோட தேவைகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரசிக் தார் சலாம் 5 கோடிக்கு வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி அவருக்கு ஒரு கோ ஹெட் இருக்கும். இல்லைனா சிவம் மாவி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணுவாங்க. 15 கோடி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல பர்ஸு தான். மேபி டாப் ஆர்டரில் வந்து